அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து விவாதிக்கவிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் அண்மைய காலமாக பேசப்பட்டு வரும், குறிப்பாக அனைவராலும் பேசப்பட்டு வரும் ஒரு தலைப்பு இது. முறையாக பதிவு செய்யப்படாத இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். அது குறித்து நாம் இன்று பேசவிருக்கின்றோம். நேரடியாக நான் நேர்காணலுக்கு போகின்றேன். மலேசிய இந்து சங்க தலைவர் கணேசன் தங்கவேலு நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரை சந்தித்து பல விஷயங்களை நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் நேரடியாகவே கேள்விக்கு வரேன். மலேசியாவில் உள்ள இந்து கோவில்கள் பதிவு பெற்றவை, பதிவு பெறாதவை, இதை எப்படி வரையறுக்கிறீங்க? குறிப்பாக பார்க்க போனோமா, பதிவு பெற்றவை என்றால் அரசாங்க அங்கீகாரத்துடன் செயல்படக்கூடிய ஆலயங்கள். அது மாத்திரமல்ல, மலேசிய இந்து சங்கத்திலும் அவர்கள் பதிவு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பதிவு பெற்ற ஆலயங்களுக்கு முறையாக சான்றிதழ்களும் நாம் வழங்கி வருகின்றோம். இந்த ஆலயங்கள் மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துமே இந்த நிலப்பட்டா வழங்கப்பட்டிருக்கின்ற ஆலயங்கள் பார்ப்போமானால் இவை அனைத்துமே முறையாக அதாவது பதிவு பெற்றவையாக நம்ம பார்க்கின்றோம். இப்போ பதிவு பெறாதவை அப்படின்ற பொழுது குறிப்பாக இவர்கள் ROSல பதிவு பெற்றிருப்பாங்க. அதாவது பதிவு விழாக்காவில் மலேசிய இந்து சங்கத்திடம் பதிவு பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அரசு அங்கீகாரம், அதுக்கான நிலப்பட்டாவோ அல்லது அவருக்கான வர்த்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதற்கான உரிய அங்கீகாரமோ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது. இது போன்ற ஆலயங்கள் தான் இப்பொழுது சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயங்கள் அவர்கள் முறையாக நிர்வாகம் வைத்து செயல்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த நிலப்பதிவு இல்லாத பட்சத்தில் இது ஒரு சிக்கலை நாம் எதிர்நோக்கி வருகின்றோம் என்பதை திண்ணம். அது உண்மை, அதை மாற்று கருத்து எதுவும் கிடையாது. இதை தீர்ப்பதற்கு தான் இப்பொழுது மலேசிய இந்து சங்கம் மட்டுமல்ல, அனைத்து இயக்கங்களும் இணைந்து இதற்கு தீர்வு காண்பதற்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் சரி, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் சரி, இதற்கு தீர்வு காண்பதற்கு முழு வீச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு மத்திய அமைச்சர் இருக்கின்ற மாண்புகளும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இதை தீர்ப்ப வேண்டும் என்று நாங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். அந்த முயற்சி குறித்து நான் அடுத்ததாக கேட்கின்றேன். அதற்கு முன்பதாக இந்த பதிவு பெற்றவை, பதிவு பெறாதவை, இதற்கு குறித்த புள்ளி விவரங்கள் தங்களிடம் உள்ளன? மலேசிய இந்து சங்கத்திடம் அதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கின்றது. அதாவது மலேசிய சங்கத்திடம் பதிவு பெற்ற ஆலயங்கள் குறித்து உங்களுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 2560 ஆலயங்கள் பதிவு பெற்றிருக்கின்றன, முறையாக பதிவு பெற்றிருக்கின்றன. ஆனாலும் இதில் ஒரு பகுதி அரசாங்க அங்கீகாரம், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பதிவாக பார்க்குமானால் குறைவாக இருக்கின்றது. பெரும்பாலான பெரிய ஆலயங்கள் முறையாக தங்களது பதிவுகளை வைத்திருக்கின்றனர், முறையான நிர்வாகங்கள் வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா ROSல அதாவது பதிவு விழாக்காவிலும் சரி, அல்லது ROSCயிலும் சரி, அல்லது AG கிளையும் சில ஆலயங்கள்லாம் பதிவுகளை பெற்றிருக்கின்றன. இந்த மாதிரியான ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன்கள் இருக்கிற ஆலயங்கள்லாம் அவங்க முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தங்களுடைய விவரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் ROSயும் சரி. ROS என்பது மாநில அரசுக்கு உட்பட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மலேசிய இந்து சங்கம் இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு தான் ஒரு அங்கீகாரம், அதாவது ROSல பதியணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இருப்பினும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, வசதிக்காக அவர்கள் ROSல பதிவு செய்கின்றார்கள். ஏன்னா அதுக்கான முறையாக பணம் அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற பொழுது இதுக்கு முறையான கணக்கு வழக்குகளை காட்பதற்காக ROS பதிவு செய்யப்படுகின்றது. இருப்பினும் இது இந்து சங்கம் அவர்களுக்கு முறையான ஒரு சான்றிதழ் வழங்கி அவர்களையும் அங்கீகரித்து கொண்டு வருகின்றோம் என்பதில் குறிப்பிட்டு சொல்லலாம். சரி, அப்படி ஆலயங்கள் பதிவு செய்யாத பட்சத்தில் அவை எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்கள் என்ன, இல்லை பொதுவாகவே என்ன? இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு வரும் சமூக ஊடகங்களில், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ அண்மைய காலமாக மட்டுமல்ல, இது கடந்த பல ஆண்டு காலமாக இருக்கின்ற பிரச்சனை எப்படின்னா, இந்த டீரிஜிஸ்ட்ரேஷன் போயிடும். அதாவது ஒரு முறையான பதிவு ரத்து செய்யப்படுகின்றது. அதாவது முறையாக நீங்கள் அது நிர்வாகம் முறையற்ற இருந்தால் அது பதிவு ரத்தாகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சில ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி கீழே கொண்டு போயிடுவாங்க. இதையும் பல ஆலயங்கள் எதிர்நோக்கி கொண்டு வருகின்றன. இது இப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாட்டில் அதிகமான ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்சால்வன்சி கீழே போயிட்டு அவர்கள் அந்த ஒரு சட்ட சிக்கலையும் எதிர்நோக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொன்று
பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல்களை எதிர்நோக்குகின்ற ஆலயங்களும் இருக்கின்றது. இவர்களும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு முறையான கணக்கு வழக்குகள் இல்லாத ஆலயங்களும் இந்த சட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு பின்னடைவு தான் என்று சொல்ல வேண்டும். ஆலயங்கள் வந்து ஆக முறையற்ற நிர்வாகம், முறையான கணக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்படாதது, இது போன்ற விஷயங்களில் வந்து ஆலய நிர்வாகங்கள் தங்களது நிர்வாகத்திறன் உள்ள ஒரு 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 குழுவாக செயல்பட்டார்கள்னா இந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். அதுதான் அடியேன் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். சரி, கோவில் நில உரிமை பதிவு தொடர்பான இப்போ உள்ள சட்டங்கள் போதுமானதாக இருக்கின்றதா? அதாவது சட்டம் வந்து என்ன, அதாவது மாநில அரசு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க முறையாக வழிவகுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் வந்து நம்முடைய ஆலயங்கள் அதாவது இத்தனை ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த 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 பிரச்சனைகளை முழுமையாக நம்முடைய இயக்கங்களுக்கு கொண்டு வந்து அதை வந்து கொண்டு சென்று அரசாங்கத்திற்கு கொண்டு சென்று அதை முறையாக பதிவு செய்து நில மேம்பாட்டாளரிடம் கொடுக்க வேண்டும், நில அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் அதை வந்து பரிசீலனை பண்ணி அந்த பரிசீலனைகளை முறைப்படுத்தி அது அங்கீகரிக்கப்பட்ட பின்பு அது அரசாங்கம் வந்து இப்போ நிலங்கள் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இதை முன்னெடுப்பதற்கு நம்முடைய ஆலய நிர்வாகங்கள் முன் வர வேண்டும். இதில் பின்தங்கி இருப்பது நம்முடைய நிர்வாகங்கள். ஒரு சில நிர்வாகங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றார்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய காலத்தில், அதாவது பழைய நிர்வாக முறையிலேயே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது வந்து நவீன காலம் எல்லாமே டிஜிட்டல் இதில் வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு இதுக்கு மாற்றத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு நிர்வாகங்கள் முன் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து சுலபமாக களைய முடியும் என்பதில் நம்ம திண்ணமாக இருக்கின்றோம். இதற்கு மலேசிய இந்து சங்கமும் சரி, மற்ற பொது இயக்கங்களும் சரி, சமய இயக்கங்கள் உறுதுணையாக இருப்பதற்கு தயாராக இருக்கின்றது, அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கும் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும். இடமாற்றம் செய்யப்படும் கோவில்களுக்கு மாற்று தீர்வுகள் வழங்கப்படுகிறதா? ஒரு நிலம் வழங்குறாங்க, இதை தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரியான மாற்று தீர்வுகள் வழங்கப்படுகிறது? இப்போ மாற்று தீர்வுகள் என்று சொல்ல போனால் பார்த்தா நம்ம வந்து முதல்ல பார்க்கணும், அந்த நிலம் வந்து அரசாங்க நிலத்தில் இருக்கின்றதா, இல்லை தனியார் நிலத்தில் இருக்கின்றதா, அல்லது பொது மக்களிட தனிப்பட்ட நபர்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை எல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. எந்த அடிப்படையில் அதாவது தோட்ட நிர்வாகத்தின் கீழே இருந்தால் அதில் வந்து அரசாங்கம் வந்து அது முழுமையான அங்கீகரித்து அவர்களுக்கு நிலம் வழங்குவதில் எந்த பாகுபாடும் காட்டாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிலமும் ஒதுக்கப்படுகின்றது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கடந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம வந்து வருகின்ற பொழுது தோட்டப்புறங்களில் வந்து நம்ம குடியமர்ந்து அப்போல்லாம் என்ன சொல்லப்படும்னா, கோயில் இல்லாத வீடு குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எல்லா மக்களும் வந்து அங்கங்கு அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டாங்க. எல்லா தோட்டங்களிலும் கண்டிப்பாக ஒரு ஆலயம் இருக்கும், குறைந்தது ஒன்று. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாடு இன்றைக்கு வளர்ச்சி கண்ட வேளையில் இந்த ஆலயங்கள்லாம் வந்து அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. தோட்ட நிர்வாகம் வந்து அதாவது தனி நபர்களுக்கு அது விற்பனை, அல்லது தனி நிறுவனத்துக்கோ அல்லது தனி நபர்களுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்காத பட்சத்தில் இவர்கள் இப்போ பிரச்சனையை எதிர்நோக்குகின்றார்கள். அது மாத்திரமல்ல ஐயா, ஒன்றொன்றும் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீடமைப்பு திட்டத்திலையும் நீங்கள் வருகின்ற பொழுது நமக்கு வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காத பட்சத்திலும் இப்பொழுது இந்த பிரச்சனை பூதகரமாக வெடித்து அங்கங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆலய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு வருகின்றது. ஆக அரசாங்கம் ஒரு பகுதி ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றது, அது மறுக்க முடியாது, அவங்க வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதற்கு தீர்வு காண்பதற்கும் நாம் பல முயற்சிகளை ஆலயங்களும் சரி இயக்கங்களும் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் என்பதில் மாற்று கருத்து இல்லையா. சில நேரங்களில் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு ஆலயம் வந்து ROS கீழே வந்து பதிவு செய்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிலப்பட்டா இல்லை என்றால் சில சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க முறையாக வந்து ROS கீழே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஆலயங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? இப்போ ROSல பதிவு பண்ணியிருந்தாலும் ஐயா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் பதிவு பண்ண ஒரு ஆலயம் ஒரு அமைப்பு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முறையான நிலப்பட்டா இருக்காது. ஆமாம், இது போன்ற ஆலயங்கள் வந்து ஆக இதுதான் சற்று முன்பு சொன்ன, இப்போ தோட்டப்புறத்தில் இருக்கிற ஆலயங்கள் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கலாம், இல்லை தோட்ட நிர்வாகம் வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தோட்ட நிர்வாகம் வந்து அவங்க ஆலயமாக பதிவு பண்ணியிருப்பாங்க, ROSல பதிவு பண்ணியிருந்தாலும்
என்ன பிரச்சனை அப்படின்னா நிலம் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஓஎஸ்ல நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் நிலம் உங்களுது இல்லையே. ஆக நிலம் இல்லாத பட்சத்தில் அந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் பதிவு அரசாங்கத்திற்கு உட்பட்டு அதுக்கு உள்ள சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் ஒழியே உங்களுடைய ஆலயம் வந்து நிரந்தர ஆலயமாக இருக்குமோ ஒழியே, இல்லைன்னா பிரச்சனை எதிர்நோக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆக இது போன்ற ஆலயங்கள் என்ன அப்படி செய்யலாம் அப்படின்னா அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பினாங்கு மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முழு வீச்சாக செயல்படுறாங்க. அதேமாதிரி பேராக் மாநிலத்திலையும் முழு வீச்சாக, ஜொகூர் மாநிலத்தில், சிலாங்கூர் மாநிலத்தில் இவெல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ நெகிரி மாநிலத்திலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்முடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை அணுக வேண்டும். இவர்களை முறையாக அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை, அந்த ஆலய பிரச்சனைகளை எடுத்துரைத்து, அல்லது அவங்களுடைய தொகுதியிலேயே அவர்களுடைய ஆட்சியாளர் இருக்கிறாங்க, ஐ மீன் மாண்புமிகு பிரதிநிதிகள் இருக்காங்க, அவர்கள் இடத்தில் கொண்டு சென்று இதற்கு தீர்வு காண்பதற்கு நாம் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். ஆலயங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆக அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. நாம் வந்து இதற்கு தீர்வு காண்பதற்கு நாம தான் இறங்கி முழு வீச்சாக செயல்படணும் அப்படின்றது தான் நம்ம நிர்வாகங்கள் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகிறேன். சரி, இது இந்த கூற்றோட ஒரு தொடர் கேள்வி கேட்கிறேன். ஆலயங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில காரணங்களால் ஆலய நிர்வாகத்தினர் அந்த மாற்று இடங்களை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர். அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான பட்சத்தில் இந்து சங்கமோ இல்லது ஆலய நிர்வாகமோ அல்லது வந்து ஒரு 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 அதிகாரிகளோ எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்றாங்க? இது எப்படி சுமூகமாக தீர்க்கலாம் என்பது உங்களுடைய கருத்து? நம்ம தீர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதாவது ஆலயம் வந்து நம்முடைய கண்ணாக பார்க்கின்றோம். எப்படி தமிழ் பள்ளி ஒரு கண்ணோ அது மாதிரி ஆலயமும் ஒரு கண்ணு. ஆக இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு மாநில அரசோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ சிலாங்கூர் மாநிலத்தில் லீமாஸ்ன்னு இருக்குது. அதுபோல் ரீபின்னு சொல்லுவாங்க, ரூமா இபாடா புக்கான் இஸ்லாம், இப்படி இந்த மாதிரியான இயக்கத்தில் நாமெல்லாம் பொறுப்பில் இருக்கின்றோம். பொறுப்பில் இருந்து தான் அங்கு வந்து அதாவது இந்து சங்கம் இருக்கின்றது, மற்ற பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். அங்கே வருகின்ற பிரச்சனைகளை அங்கே கையாண்டு அதுக்கு தீர்வு காண்பதற்கு நம்ம முழு அக்கறை எடுத்து செய்கின்றோம். நான் இப்பொழுது கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஆலயங்கள் பிரச்சனையை எதிர்நோக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் தான் இறங்கி வரணும், நாடணும், மக்களை நாடணும், அதாவது நிர்வாகங்களை நாடணும், சமூக இயக்கங்களை நாடினாங்கன்னா அதற்கு தீர்வு காணலாம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் என்னன்னா நம்முடைய பிரதிநிதிகள் அதாவது மாற்று இடத்துக்கு போக மாட்டுறாங்க அப்படின்றது வந்து என்ன காரணம்னா, ஒன்று மக்கள் தொகை அந்த இடத்துல இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம். அந்த ஒரு அடிப்படையில் இவங்க அங்கே மாதிரி போகிறதுக்கு தயக்கம் காட்டலாம். ஆனாலும் நாம் வந்து அந்த ஆலயத்தை சிலர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 120 வருஷம் 50 வருஷம் 80 வருஷமாக வந்து தொடர்ந்து இங்கே இருக்கிறோம், இப்போ போய் நீங்கள் மாற சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு. இது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம முன்வைக்கலாம், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம். ஆனால் அரசாங்கம் எந்த அளவுக்கு அதை அங்கீகரிக்கின்றது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். அரசாங்கம் வந்து எப்பொழுதுமே நமக்கு உரிய தோதுவான இடங்களை பார்த்து தான் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே போல் ஆலயங்களும் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு மாற்று இடம் வருகின்றது என்றால் அதை எடுத்துக்கொண்டு நாம் வந்து நிரந்தர இடம், அது வந்து நிரந்தர இடம், இப்போ இருக்கிறது தற்காலிகம் தான். அப்போ நிரந்தர இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து தயங்கக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் முக்கியமாக தேவைப்படுது. சரி, சில நேரங்களில் சிறு வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான சிறு வழிபாட்டு தலங்கள் தான் அதிகமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. அதாவது முறையாக நிலப்பட்டா கிடையாது, முறையாக பதிவு செய்ய ஒரு தவறிய நிர்வாகம் அதில் இருக்கலாம். இந்த மாதிரியான சிறு வழிபாட்டு தலங்கள் தான் அதிகமான இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக ஒரு சில தரப்பினர் வந்து கூறுறாங்க. இப்போ இந்த மாதிரியான சிறு வழிபாட்டு தலங்களுக்கு முறையாக வழிபாட்டு தலங்களை அமைப்பது எப்படி? இந்த மாதிரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்கு மலேசிய இந்து சங்கம் எப்படி செயல்படுகிறது? மீண்டும் அதான் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கின்றோம். அவர்களை வந்து குடும்பமான வரை நாம் இந்த சிறு ஆலயங்களை என்ன செய்யலாம்னா ஒருமுகப்படுத்தலாம். ஒரு இடம் வந்து இப்போ மாநில அரசாங்கத்திட்ட கேட்குறோம், அரசாங்கத்திட்ட கேட்ட பின்பு அவங்க வழங்குகிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ இந்த சிறு ஆலயங்கள்லாம் ஒருங்கிணைந்து அத்தனை நிர்வாகமும் ஒருங்கிணைந்து ஒரு 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 இதுக்கு வரணும், ஒரு ஒரு புள்ளி வைக்கப்பட வேண்டும். காரணம் ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய இந்த சிறு ஆலயங்கள் தான் வந்து பிரச்சனையாக இருக்கின்றது என்பது பார்க்கின்ற பொழுது அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைந்த ஒரு ஆலயமாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு கொடுக்கின்ற இடத்துல இந்த ஆலயங்கள் அவங்களுடைய
சிறு தெய்வத்தை அங்கே வந்து கொண்டு வைத்து நம்ம வழிபாடு செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அதுக்கு தயாராக இருக்கின்றோம். கூடுமான வரை அவர்கள் தான் இறங்கி வர வேண்டும். அவர்கள் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும், நிர்வாகங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற நிலையில் நாம் வந்து நம்முடைய ஆலயத்தை அதாவது ஒரு 5 ஆலயங்களோ இல்லை ஒரு 6 ஆலயங்களோ ஒருங்கிணைந்து நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்றது மகிழ்ச்சிகரமான விஷயம் தானே. இல்லாத பட்சத்திற்கு அதை நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் போது அந்த கடவுளுக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த ஒரு வழிமுறையை நம்ம ஏன் பின்பற்றக்கூடாது என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி ஐயா, இப்போ பொதுவாக மலேசியாவை எடுத்துக்கொண்டால் எந்த மாநிலங்களில் இந்த மாதிரியான அதிகமான பிரச்சனை நிலவுகின்றது உங்களுடைய ஒரு தரவுகள் வழி? ஓகே, அதிகமான பிரச்சனை எதிர்நோக்கின்ற மாநிலம் அப்படின்னா சிலாங்கூர், அதுக்கு அடுத்து பேரா, பஹாங், ஜொஹோர், இவை அனைத்துமே வந்து அதிகமான பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற மாநிலமாக இருக்கின்றது. ஏன்னா அதிகமான மக்கள், இந்து மக்கள் வாழ்கின்ற இடமாக, நம்ம தமிழர்கள் வாழ்கின்ற இடமாக இந்த மாநிலங்கள்லாம் இருக்கின்ற காரணத்தினால அங்கு தோட்டப்புறங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை அங்கே நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆக அந்த பிரச்சனைகள்லாம் கையாள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மலேசிய இந்து சங்கம் மட்டுமல்ல, அனைத்து இந்து சமய இயக்கங்களும் அதே வேளையில் மாநில அரசும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அவர்களோடு இணைந்து இதை முழு வீச்சாக நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஐயா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு வருகின்றோம். எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எழும்பலாம் அப்படின்னு? ஏன்னா நீங்கள் நிறைய இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, இந்து சங்கம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய சம்பவங்களை நம்ம சந்திச்சிருக்கலாம், எதிர்நோக்கி இருக்கலாம், அதுக்கு தீர்வு காண்டிருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமலும் இன்னும் நம்ம அதுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? முதலாவதாக அதுக்கு போகிறதுக்கு முன்னே முதல்ல நம்முடைய நிர்வாகிகளுக்கு பயிற்சி அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது நிர்வாகிகளுக்கு, ஆலய நிர்வாகத்துக்கு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த பயிற்சி வழங்கப்படவில்லை என்றால் இவர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கையேடு வெளியீடு செய்திருக்கிறோம். தமிழ் மொழியில் வந்து 2012 மலாய் மொழியில் வந்து 2018 வெளியீடு செய்திருக்கிறோம். இதில் முழு தரவுகள் இருக்கின்றது. ஒரு ஆலயத்தை எப்படி வழி நடத்துவது அப்படின்ற முழு தரவும் இதில் இருக்கின்றது. ஆக இதை பின்பற்றி கூட அவர்கள் வழி நடத்தலாம். ஆனால் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய சமூகம் இங்கு நிரந்தரமாக அந்த ஆலயங்களை நிறுவி அது முறையாக, அதாவது ஆலயங்கள் சமுதாய சேவை மையங்களாக உருமாற்றம் கொண்டு வந்தால் ஒழியே நாம் வந்து நிலைத்து இருக்க முடியும். அதற்கு நிர்வாகங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வரக்கூடிய காலம் நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பேரப்பிள்ளைகள் இவர்கள் வருகின்ற பொழுது இவர்களுக்கு தேவையான ஒரு மையமாக அந்த ஆலயம் திகழ வேண்டும். அப்படி திகழ்வதற்கு முதல்ல இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் இருக்கின்ற அரசாங்கம் வழங்குகின்ற அந்த தேவைகளை முழுமையாக ஏற்று, ஏன்னா நிறைய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது, நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து மக்களுக்கு போய் சேர கூட அதாவது அந்த ஆலயம் வந்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அந்த ஆலயங்கள். அப்படின்ற பொழுது வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய நம்முடைய சன்னதி இந்த மாதிரியான ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமாக நம்முடைய ஆலயத்தை அவங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்கின்றது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் அதே அவங்களுடைய கருத்தை வச்சு ஒரு தொடர் கேள்வி கேட்குறேன். பல ஆலயங்களில் நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை வந்து குறைவாக இருக்கின்றது ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. பரவலாக சொல்லலாம். நம்ம சமூக ஊடகங்கள்லையோ இல்லை சில ஆலயங்களையோ குறிப்பாக இப்போ குறிப்பிட்டு சில குற்றங்கள் கூறுவது உண்டு. அது எப்படி சரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஐயா? மீண்டும் அதான் சொல்கிறேன். அதாவது இப்போ பாருங்கள், சமூக ஊடகங்களில் இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த நிர்வாகம் வந்து தங்களுக்கு அந்த திறன் இல்லை அப்படின்றது காட்டுகின்றது. அந்த திறன் இல்லாத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனைகள் எழும்புகின்றது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நிர்வாகம் என்ன சிக்கலில் மாற்றுறாங்க அப்படின்னா பொருளாதார பிரச்சனையில், அதாவது பொருள் வகையில், அதாவது கணக்கு வழக்குகள் என்ற பிரச்சனையில் வருகின்ற பொழுது தான் இந்த நிர்வாக சிக்கல் ஏற்படுகின்றது. அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஆர்ஓசியில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா மார்ச் 30க்குள்ளே உங்களுடைய ஆண்டு கூட்டங்களை நீங்கள் நடத்தி ஆக வேண்டும் ஆலயங்கள். அப்படியே தவறுனாலும் ஜூன் மாதத்துக்குள்ளே நடத்தியிருக்கணும். இப்படி நடத்தாத பட்சத்தில் தான் இந்த ஆலயங்கள் பிரச்சனையை எதிர்நோக்குகின்றது. அப்போ அங்கே என்ன தென்படுது அப்படின்னா நிர்வாக கோளாறு ஏற்படுகின்றது என்பது நல்லா தெரியுது. ஆக அந்த அடிப்படையில் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான ஆலயங்களில் அவர்களோட தலையிடம் இருக்க வேண்டும். அவர்கள் வந்து அங்கங்கு உள்ள ஆலயங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து முழுமையாக அந்த ஆலயம், ஏன்னா பொதுமக்கள் பணம் இல்லாமல் ஆலயங்கள் நடப்பது கிடையாது. அப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கேள்வி எழுப்பணும்.
இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதாவது ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதோடைய கணக்கு வழக்குகள்லாம் முறையாக வைத்திருக்கின்றார்களா என்பதையெல்லாம் பொதுமக்கள் வினாவ ஆரம்பித்தார்கள்னா இந்த பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஐயா. ஐயா, ரொம்ப அழகான ஒரு ஒரு விளக்கம் தான் அது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் சில காலகட்டங்களில் வந்து சில இடங்களில் வந்து தவறு நடப்பது இருக்கிற பட்சத்தில் வந்து அது பொதுவாகவே பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. மற்ற இனத்தவர்கள் வந்து நம்மளுடைய சமூக ஊடகத்தலங்கள் நம்மளே இப்போ இந்தியர்களாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை வெறும் தமிழ் மொழியில் மட்டும் எழுதுவது கிடையாது. ஆங்கிலத்தில் எழுதுகிறோம், மலாய மொழியில் எழுதுகிறோம். இது வந்து மற்ற இனத்தவர்கள் படித்த நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம குறிப்பாக ஆலயங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவுகின்றது அப்படின்னு மற்ற இனத்தவர்களும் தெரிந்து கொள்வதும் ரொம்ப கவலையாக இருக்கின்றது. இதை நம்ம இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஆலயங்கள் இப்போ வந்து இந்த ஆலயத்தை உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் ஏற்கனவே இருந்திருக்கின்ற அந்த சிலைகளை அப்புறப்படுத்தும் அதுக்குன்னு ஒரு ஆகம விதிமுறை இருக்கின்றது இல்லையா? அது எவ்வாறு வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆலயத்தை வந்து உடைப்பதற்கு முன்பு அந்த ஆலயத்தை வந்து பாலஸ்தாபனம் பண்ணுவாங்க. அந்த விக்கிரகங்கள்லாம் முறையாக குருக்கள்மார்களை வைத்து நம்முடைய சபதிகள் அதை வந்து அப்புறப்படுத்தி ஒரு பகுதியை கொண்டு வைத்து தான் அதற்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். மந்திரங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் ஓதப்பட்டு அதுக்கு பூஜைகள்லாம் நடைபெறும். ஆக இந்த நிர்வாக கோளாறு இருக்கின்ற பட்சத்தில் நிர்வாக கோளாறு உள்ள நிர்வாகம் வந்து அதை வந்து அது முறையாக அவங்க அது வந்து எடுத்து செய்யவில்லை என்றால் அந்த பாதிப்பு தலைமுறைக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இது வெளிப்படையான ஒரு உண்மை. ஆக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு தகுந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு நம்முடைய மலேசிய இந்து சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை மன்றம் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து முக்கியமான அனைத்து ஆச்சாரிய பெருமக்களும் அது இருக்கிறாங்க, சுவாமிமார்களும் இருக்கிறாங்க. ஆக நம்மளை வந்து அவங்க நாடலாம், எப்படி இதை செய்கிறது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்தால் இது வந்து முறையாக நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு. இல்லை என்றாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அர்ச்சகர் சங்கங்கள் இருக்குது, குருக்கள் சங்கங்கள் இருக்கின்றது, நம்முடைய இந்து சங்கமும் இருக்கின்றது. எங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா 11 மாநிலத்திலையும் இந்து சங்கம் இருக்கின்றது, 120 வட்டார பிரிவில் இருக்கின்றது. எங்களை நாடுவதற்கு என்ன தயக்கம் அப்படின்னு தெரியல. வாங்க, நம்ம வந்து உதவி செய்ய தயாராக இருக்கோம், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறோம். எந்த விதமான நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. நாங்கள் செய்கிறது தொண்டு தான், சேவை. அந்த சேவை அடிப்படையில் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆக அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று வந்தால் அதை நாம் வந்து கூடி பார்த்து பேசி அதுக்கு தீர்வு காண்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஐயா, நிறைவு கேள்வி. நம்மளுடைய நேர்காணலை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி எழும்பக்கூடாது அப்படின்றதுக்கு உங்களுடைய தரப்பிலிருந்து நீங்கள் முன்வைக்கின்ற ஆலோசனை, கருத்து இல்லை அறிவுரை கூட இருக்கலாம். நன்றி. அருமையான ஒரு அதாவது இறுதி கேள்வியாக இருந்தாலும் அடியன் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தயவுசெய்து ஆலயங்கள் நம்முடைய சமுதாய சேவை மையமாக உருமாற வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமாக திண்ணமாக அடியன் இருக்கின்றேன். அங்கு நம்முடைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சமய பிரச்சாரங்கள் அப்படின்னா சொற்பொழிவுகள் இடம்பெற வேண்டும், குரு பூசைகள் நடைபெற வேண்டும், நம்முடைய மாணவர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான அதாவது நடனமாக இருக்கலாம் அல்லது தேவார திருவாசங்களாக இருக்கலாம், இது போன்ற ஆலயங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது அவர்கள் பங்களிப்பு செய்யப்பட வேண்டும். அவங்களுடைய ஆலயத்துக்கு அருகாமையில் தமிழ் பள்ளி இருக்கின்றதா அல்ல இடைநிலை பள்ளி இருக்கின்றதா, அங்கு இன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாணவர்கள். அவர்களுக்கு இந்த ஆலயத்தின் வாயிலாக ஏதாவது உதவிக்கரம் நீட்ட முடியுமா, நீட்டுங்கள், உதவி செய்யுங்கள். அப்பொழுதுதான் வந்து நம்ம வந்து அந்த நிர்வாகத்தில் இருப்பதற்கு அந்த இறைவன் வந்து உங்களுக்கு நல்லாசி கொடுப்பான். அதுதான் ரொம்ப முக்கியமாக அடியன் பார்க்கின்றேன். அந்த ஒரு நல்லாசி பெறுவதற்கு நிர்வாகம் முதல்ல தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிர்வாகம் குறைந்தபட்சம் 2 தவணை 6 வருடம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தவணைக்கு பின்பு அடுத்த நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும். இது வந்து அடியேன் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். ஒரு வருடம் வந்து ஒரு தவணை என்பது 3 வருடம், 2 தவணை வந்து 6 வருடம். 6 வருடத்துக்கு உங்களுடைய சேவைகளை வழங்குங்க. அதன் பின்பு மற்றவர்களிடத்துக்கு அதை அதாவது ஒரு மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய நிர்வாகத்துக்கு வழிவிட்டு போனோமானால் புதியவர்கள் வருகின்ற பொழுது இன்னும் புதிய சிந்தனைகள் உருவாகும், புதிய மாற்றங்கள் அந்த ஆலயத்தில் உருவாகும். அதன் வாயிலாக ஆலயங்கள் இன்னும் செழிப்புடன் செயல்படுவதற்குரிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதுதான் அடியேன் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். கூடுமான வரை நம்முடைய சமுதாய தலைவர்களும் சரி, சமய தலைவர்களும் சரி, அல்லது ஆலய பொறுப்பாளர்களும் சரி, அல்லது சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து அன்பர்களும் சரி, தயவு செய்து ஆலயத்தை ஆலயமாக பாருங்கள். அது வந்து வியாபார சண்டையாக ஆக்காதீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகின்றேன்.
நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆலயங்கள் சேவை மையமாக செயல்பட வேண்டும். அந்த கருத்து ரொம்ப எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப அது பிடிச்ச கருத்து அது. கண்டிப்பாக ஆலய நிர்வாகத்தினர் இதனை கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. பரிணாமா நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆக ரசிகர்களே, ஐயா சொன்ன மாதிரி ஆலயங்கள் சமூக சேவை மையமாக செயல்பட வேண்டும். முன்பு உள்ள காலகட்டத்தில் நமது ஆலயங்கள் சமூக சேவை மையமாகத்தான் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தன. அதை தொடர வேண்டும். அந்த சின்ன அன்பு நினைவுறுத்தலுடன் இன்றைய நேர்காணலை முடித்துக் கொள்கிறேன். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.